என்னாச்சு? என்னாச்சுங்க? நான் தான் உங்களுக்காக சர்ப்ரைஸா இருக்கட்டுமேன்னு பண்ணேன். நீ அதை பண்ண? எதுக்காக ராணியம்மா? நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா? என்ன மன்னிச்சிருங்க. அது நான் என்ன நினைச்சேன்னா, உங்களுக்கு ஆனிவர்சரி டே சர்ப்ரைஸா இது. அதான் ஹாப்பி ஆனிவர்சரி. நான் என்ன நினைச்சேன்னா, ஒவ்வொரு வருஷமும் நீங்க எனக்காக ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுத்துட்டே இருப்பீங்கல்ல, அதான் இந்த வருஷம் நான் பிளான் பண்ணேன். அந்த லைட் என்னால சரியா செட் பண்ண முடியாம போயிடுச்சு. மத்தபடி உங்களை பயம் காட்டுறதுக்காகலாம் இப்படி பண்ணலங்க. அட இல்ல ராணியம்மா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எவ்வளவு அழகா பண்ணிருக்க பாரு. ஆக்சுவலா நான் தான் தேவையில்லாம கொஞ்சம் ஓவரா பயந்து நான் உன்னை கொஞ்சம் அதிகப்படியா கத்திட்டேன். இது பரவாயில்ல. உங்களுக்கு நம்மளோட திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். உனக்கும் தான். அட என்ன பாக்ஸ் இது ராணியம்மா? உங்களுக்காக ஒரு சின்ன கிஃப்ட். என்னன்னு பாருங்க. நானே என் கையால உங்களுக்காக பின்னது. எப்படி இருக்கு? இதை விட ஒரு நல்ல பரிசு இது வரைக்கும் எனக்கு கிடைச்சதே இல்லை. ஒரு உண்மையை சொல்லுங்க, நீங்க நம்ம வெட்டிங் டேவை மறந்துட்டீங்கல்ல? இல்ல நான் ஒன்னும் மறக்கல. வழக்கம் போல நான் உனக்காக ஒரு சர்ப்ரைஸையும் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அது உன்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது ராணியம்மா. இங்க பறிச்சுன்னா, இன்னைக்கு நம்ம வீட்டு பூஜைக்கு தேவையான பூவை கட்டிட்டு போலான்னு வந்தேன். அதுக்காக தான் இங்க வந்தேன். என்ன இது சின்ன? எனக்காக ஏதாவது கிஃப்டா? அக்கா, நீங்க எனக்கு சின்ன வயசுல இருந்து கொடுத்த கிஃப்ட்ஸும் ஆசீர்வாதமும் தான் அதுல இருக்கு. இதெல்லாம் ராக்கி தானே? சின்ன வயசுல இருந்து நான் உனக்கு கட்டி விட்ட ராக்கி. இதெல்லாம் இன்னும் நீ பத்திரமா வச்சிருக்கியா? அக்கா, நீங்க எப்பெல்லாம் அந்த ராக்கியை கட்டினீங்களோ அப்பெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன்க்கா. நான் எப்பவுமே உங்களோட சந்தோஷத்தை காப்பாத்துவேன்னு. ஆமா சின்ன. ஆனா இதெல்லாம் இப்பயே நீ என்கிட்ட கேக்குற? அக்கா, நீங்க எப்பெல்லாம் எனக்கு ராக்கி கட்டினீங்களோ அந்த ஒவ்வொரு முறையும் முழு நம்பிக்கையோட உங்க சந்தோஷத்தை காப்பாத்துற பொறுப்ப உங்க தம்பிக்கிட்ட, அதாவது என்கிட்ட ஒப்படைச்சிருக்கீங்க இல்ல? ஆமா, ஆனா இப்ப அக்கா, எனக்கு
என்னைக்கும் உங்க சந்தோஷத்தை விட வேற முக்கியமான விஷயம் எதுவுமே இல்லை. யாராவது இல்ல ஏதாவது உங்க சந்தோஷத்துக்கு குறுக்க வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. எனக்கு அது தெரியும் சின்னா. என்ன விஷயம்? நீ எதுக்காக இவ்வளவு டென்ஷனா இருக்க? அக்கா, இன்னைக்கு ராக்கி கிடையாது. ஆனா நீங்க எனக்கு இன்னைக்கு ராக்கி கட்டி விடணும்னு நினைக்கிறேன். அப்பதான் சின்ன வயசுல இருந்து நான் உங்களுக்கு கொடுத்த எல்லா வாக்குறுதியும் ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். நான் எப்பவுமே உங்களுக்கு பாதுகாப்பா இருப்பேங்க. உங்களை சந்தோஷமா வச்சுக்கிறதா எப்பவுமே எனக்கு மொத வேலையா இருக்குங்க. நீ எப்பவுமே என் கூட தான் இருப்ப. என்னை எப்பவுமே ரொம்ப நல்லா நீ பாத்துப்ப. எங்க உன் கையை காட்டு. அக்கா, ஒருவேளை வாழ்நாள்ல எப்பவாவது நான் உங்களை காயப்படுத்திருந்தேன்னா அதுக்கு என்ன நீங்க அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. அக்கா, அந்த மாதிரி அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. அக்கா, நான் உங்களை காயப்படுத்துறேன்னு உங்களுக்கு என்னைக்காவது தோணுச்சுன்னா அப்போ ஒண்ணு ஞாபகத்துல வச்சுக்கோங்க, நான் எதை செஞ்சாலும் உங்க சந்தோஷத்துக்காக மட்டும்தான் செய்வேன். உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்லக்கா? முழு நம்பிக்கை இருக்குச்சுன்னா, ஆனா என்ன விஷயம்னு சொல்லு. ஒரு விஷயமும் இல்லக்கா. உங்க தம்பி அவருக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எல்லா விஷயத்துக்கும் கொஞ்சம் அதிகமாவே உணர்ச்சி வசப்படுறாருன்னு நினைக்கிறேன். அப்படியா? அக்கா, நான் உங்க கல்யாண நாளைக்கு கிஃப்ட் எதுவும் எடுத்துட்டு வரல. ஆனா உங்க ஆசீர்வாதம் எனக்கு கண்டிப்பா தேவைக்கா. நான் வாழ்க்கையில எது செஞ்சாலும் சரி, அது எவ்வளவு கஷ்டமானதா இருந்தாலும் சரி, அதை நான் கரெக்டா செய்யணும். உங்களுக்கு நாங்க என்னைக்கும் எந்த துக்கத்தையும் கொடுக்க கூடாது. என்ன இன்னைக்கு உங்க ரெண்டு பேருக்கு என்ன ஆச்சு? நீங்க வாங்க, பக்கத்துல வாங்க, என் பக்கத்துல வாங்கன்னு சொன்ன. நல்லா இருமா, சந்தோஷமா இரு. ஹாப்பி பர்த்டே டு யுவர் மேரேஜ் லைஃப். அக்கா, இது உங்களுக்கு தான்க்கா. ஹாப்பி அனிவர்சரிக்கா. தேங்க் யூ. அக்கா, எங்க சார்பா ஹாப்பி அனிவர்சரி. அக்கா, ஏன் சார்பா இந்த பிரசாதத்தை சாமிக்கு கொடுத்துருங்க. பிரசாதமா? என்ன மறந்துட்டீங்களா? வருஷம் கோவிலுக்கு போவீங்கல்ல, இப்ப போகலையா? இன்னைக்கும் போவேன், கண்டிப்பா நான் போவேன். போலாமாங்க? வா. வாங்க. ஒரு வழியா இந்த வேலை முடிஞ்சது. ஷாம்பளில இருக்கிற வரைக்கும் நாம செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சிடலாம். நான் கிறிஷ் கிட்ட சொல்லிட்டேங்க, கொஞ்ச நேரத்துக்கு யாரையும் இந்த ரூம் பக்கம் வரவிட வேண்டான்னு. அதுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிடணும். போன். ஸ்ருதி, நாட் தேர். இங்க
வாங்க. என் பாஷ்வன், எனக்கு இந்த டெக்கரேஷன்ல கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. ஹலோ, ஹாய், பை பை. மறுபடியும் 2 பேரும் ஃபைட் பண்ணிக்கிட்டீங்களா என்ன? ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கீங்க. எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு வீட்டை தலைகீழா மாத்திட்டீங்க. இந்த எல்லா லைட்டிங்கும் நான் தான் செஞ்சேன். only for you. அது சரி, இந்த எல்லா வேலையும் நீ மட்டும்தான் செஞ்சியா? ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் தான் அஸ்வின். அதுக்கப்புறம் நாம இவரை பார்த்து என்னைக்கும் பொய்யா பரிதாபப்பட வேண்டிய அவசியம் இல்ல. உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கு. விருந்தாளிங்க எப்ப வராங்க? விருந்தாளிங்களா? நோ 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 நோ. இந்த கேக்கே ஃபார் a change ஒரு நல்ல ஐடியா கொடுத்திருக்கான். இந்த ஆனிவர்சரி ஃபங்க்ஷன்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹலோ ஹாய், விருந்தாளிங்க பை பை. பரவாயில்லையே, இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. சரி சரி போங்க, போய் நியூ க்ளோத்ஸ் போட்டுட்டு வாங்க. சரிங்க அத்தை, இது வந்துடுறேன். எல்லாம் நல்லபடியா நடக்கும், கவலைப்படாத. உனக்கு தெரியுமா, இன்னைக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா ஏதோ ஸ்பெஷலா நடக்க போற மாதிரி இருக்கு. திருமங்கல்யமா? நான் உன்கிட்ட என்ன சொன்ன ராணியம்மா? உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருக்கேன்னு சொன்னல. ரொம்ப அழகா இருக்குங்க. எனக்கு நல்லா தெரியும் ராணியம்மா, என்னால் உனக்கு நிறைய சந்தோஷத்தை தர முடியாது. ஆனா இந்த தாலி என்னோட அன்புக்கான அடையாளம். அந்த அன்பு என்னைக்கும் குறையவே குறையாது. எனக்கு தெரியுங்க, உங்களோட இந்த அன்பை தவிர எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை. அப்படி பார்த்தா என்னாலதான் உனக்கு இதுவரைக்கும் எதுவுமே கொடுக்க முடிஞ்சது இல்லையா ராணியம்மா? இந்த தாலியை நான் எப்ப பார்த்தேன் தெரியுமா? 6 மாசத்துக்கு முன்னாடி. இத பார்த்த உடனே உனக்காக வாங்கிடணும்னு தோணுச்சு. ஆனா பணத்தை சேர்த்து வச்சு வாங்க இத்தனை மாசம் ஆயிடுச்சு. இப்ப இதெல்லாம் பண்றதுக்கு என்னங்க அவசியம் வந்தது? அட, உனக்காக தான் ராணியம்மா. நீ ஆசைப்பட்டுட்டு அதை செஞ்சுதான் ஆகணும். ரூபாவா? அட, அதை எப்படி விட்டேன்? இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க சம்பாதிச்சத இந்த மாதிரி ஒரே நிமிஷத்துல. கொஞ்சம் இருங்க, நான் வரேன்.
இந்த செக் முதல்ல வாங்குங்க. ஆனா இதையெல்லாம் யாரு கேட்டது? வாங்கிக்கங்கன்னு சொல்றேன்ல. ஐயோ, நான் பாத்துக்கிறேன் ராணியம்மா. ப்ளீஸ் வாங்கிக்கங்க. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கும்போது 2 பேரும் என்ன வாக்குறுதியை கொடுத்துக்கிட்டோம் ஞாபகம் இருக்குல்ல? எல்லா சுக துக்கத்திலையும் பங்கெடுத்து போன. ஆமா, ஆமா ஆமா. ஆனா பாவம், துக்கம் எல்லாம் உனக்கு, சந்தோஷம் எல்லாம் எனக்கு. உன்னை முட்டாளாக்குறது ரொம்ப சுலபம். அக்கா, நான் ஏன் இங்க வந்தேன்னா நாங்க எல்லாரும் பிரியா கரும்ல ரெடி ஆயிட்டு இருக்கோம். நீங்களும் வாங்கல. சரி, நானும் வந்துடுறேன். ஒரு நிமிஷம். வாங்க போலாம். ரொம்ப சந்தோஷம். உன் கூட வாழ்ந்ததுக்கு எனக்கு இதுவாவது கிடைச்சதே. ஆனா வெறும் 5 லட்சத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? எனக்கு எல்லாமே வேணும், எல்லாம் வேணும். சத்தம் எங்க இருந்து வருது? என் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் கொன்னுட்டேன். அதுவும் இதே கையால.